ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எனிகிரஸ் தமிழ். திஸ் இஸ் மனோஜ்குமார். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஏர் ட்ராப்பான அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ என்னென்ன ஏர் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் டோக்கன் இருக்கு இல்லையா? ஸோ ஹார்ட் டோக்கனோட வேலட்டோட ஹார்ட் டோக்கனோட அப்டேட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2-3 ஏர் ட்ராப்போட அப்டேட்டு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பைரி ஆயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்திட்டு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்க சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ 80-90% ஆஃப் கிரிப்டோ ஏர்ட்ராப் ப்ளஸ் நியூ கிரிப்டோ அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் போஸ்ட் போடும். ஸோ நான் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சுப்ரா அப்டேட்டில் வந்து பார்த்துருவோம். சரிங்களா? சுப்ரா டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிறையா யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுப்ரா டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணி வச்சுருப்போம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்த்லி அன்லாக் ஆகிற மாதிரி வச்சுருப்போம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட்டு ஸ்டேக் பண்ணி ஏர்ன் பண்ண மூலியமாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 1500+ டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணியிருக்கேன். இப்போ என்னால் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும், வித்ட்ரால் பண்ணி செல் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு இது எவ்ரி ஹவருமே வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகும். அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஸ்டார்கி வேலட் இருக்கு இல்லையா? ஸோ மெட்டாமாஸ்க் வேலட்லேருந்து எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். ஸோ அது இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மைஸ் ப்ரௌசர் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த பார்த்திங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்டார்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்கி வேலட் வந்து கிளிக் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரா வந்து 0 பேலன்ஸில் தான் காட்டும். நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா இருக்கும், இல்லைனா 0 பேலன்ஸில் தான் காட்டும். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து சுப்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்கள் லைட்டாக டச் பண்ணணும். ஸோ டச் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டோட்டல் பேலன்ஸ் வந்து எவ்வளவு, லாக்டு பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து காட்டும். சரிங்களா? ஸோ இந்த லாக்டு பேலன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மேலே வந்து ஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டேக் அப்படின்னு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேக்டு டோக்கன் வந்து எவ்வளோ இருக்கோ அது மேலே காட்டும். அன்லாக்டு டோக்கன் வந்து எவ்வளோ இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 62 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணேன். அது எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஸ்டேக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, இந்த இடத்துல ஸ்டேக்கட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அந்த ஸ்டேக்கட் வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த ஸ்டேக்கடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அன்ஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ப்ராசஸ் வந்து ஒன்று கவனிங்க, சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த அன்ஸ்டேக் வந்து லைட்டாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து டோக்கன் வந்து எவ்வளோ அன்லாக் ஆகிருக்கோ ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். எப்படி காட்டும் அப்படின்னா இந்த இடத்துல 100 வச்சுக்கோங்க. சரிங்களா? 100 வச்சுட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 25 வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 25 வச்சுன்னா எனக்கு எவ்வளோ வந்து அன்லாக் ஆகிருக்கோ அது காட்டும். 50 வச்சுன்னா 50% அவ்வளோ காட்டும். 100% 100% மொத்தமாக எவ்வளோ டோக்கன் வந்து அன்லாக் ஆகிருக்கோ அது காட்டும். சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா 100% வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து அன்ஸ்டேக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அன்ஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அன்ஸ்டேக் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு எப்படின்னா கொஞ்சம் லோட் ஆகும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் ஃபீஸ் போகும். ஸோ ஃபீஸ்லாம் ஒன்றும் ரொம்ப மைனூட்டாக தான் போகும், ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அன்ஸ்டேக் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஒரு 21 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை எப்படி வந்து அன்லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ஓகே கொடுத்துட்டு வந்துருங்க. சரிங்களா? ஸோ ஓகே கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஃபுல்லாக பேக் வந்துருங்க. சரிங்களா? ஸோ வந்துட்டீங்க, ஓகே கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்க கைஸ். ஓகேவா? இந்த இடத்துல பெண்டிங் நல்லா பார்த்துக்கோங்க, பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இந்த பெண்டிங் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது இந்த ஸ்டேக்கடு பேலன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா பெண்டிங்னு காட்டும். சரிங்களா? அந்த பெண்டிங் காட்டுற அந்த கீழே இருக்கிற பெண்டிங்கு. ஸோ அந்த பெண்டிங்கை ஒரு நாள் கழிச்சு என்ன பண்ணிக்கலாம்னா அந்த திரும்ப அந்த பெண்டிங்கில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் வந்துக்கலாம் பெண்டிங் நம்ம சொல்லிட்டு இருந்தது. இந்த வித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேவண்டர் கலரில் ஒரு பட்டன் வந்து எனபிள் ஆகும். அந்த வித்ராவில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஃபீஸ் போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெக்கில் வந்து ஆட் ஆகிடும். சரிங்களா? இந்த லெக்கில் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களால் வந்து வித்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்ரால் பண்ணி செல் பண்ணிக்க முடியும். இல்லை ப்ரோ நான் வந்து திரும்ப ஸ்டேக் பண்ண போகிறேன் அப்படின்னா திரும்ப நீங்கள் ஸ்டேக் கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டோக்கன் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்டேக் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ டோக்கன் வந்து ஸ்டேக் பண்ண போகிறீங்களோ அந்த டோக்கன் வந்து ஸ்டேக் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து செல் பண்ண விருப்பம் இருக்கும், சில பேர் வந்து ஹோல்ட் பண்ண விரும்புவாங்க. ஸோ அப்படிங்கிற பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி வந்து தினமும் அன்லாக் பண்ணுற டோக்கன்ஸை திரும்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், திரும்ப ஸ்டேக் பண்ணி திரும்ப ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேக் பண்ணி மூலிமா ஒரு 8% கிடைக்குது அப்படின்னா ஸோ திரும்ப நீங்கள் அது கிடைக்கக்கூடிய டோக்கனே நீங்கள் ஸ்டேக் பண்ணும்போது திரும்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 8% வந்து கிடைக்கும். இந்த ப்ராசஸ் வந்து ரொட்டேட் ஆகிருக்கு உங்களுக்கு வந்து வந்து நிறைய ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் டோக்கன் ஹை ப்ரைஸ் போகும்போது
அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிக டோக்கன் இருக்கும், உங்களால் செல் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 டோக்கன் இருந்தால் தான் என்னால் வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஸ்டேக் பண்ணலை சரிங்களா. ஸோ நான் அப்போ வந்து பண்ணலை. ஸோ வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ரிவ்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டேக் ஆகிடும். ஸோ என்ன பூலில் வந்து ஸ்டேக் பண்ண போகிறீங்க அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த பூலில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ வந்து பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எது செட் ஆகுற மாதிரி தெரியுதோ அதை வந்து எது பர்சன்டேஜ் அதிகமாக கிடைக்குதோ ஸோ அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுப்ரா இதில் வந்து கூடிய அப்டேட்டு. ஸோ இது பண்ணாதவங்க போய் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ எனக்கு வர்றதே நான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அன்லாக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது, நான் செல் பண்ண வேணும் எனக்கு அப்படின்னா இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் மைனிங்கில் வந்துருக்கக்கூடிய அப்டேட்டை பார்க்கணும். அதாவது திரும்ப அந்த எக்ஸ்டென்ஸ் ஆப்ஷனே கிளிக் பண்ணி சரிங்களா. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அப்படிங்கிற வேலெட் இருக்கு இல்லையா. இந்த ஹார்ட் அப்படிங்கிற வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் எக்ஸ்டென்ஷனை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா. ஸோ அதனால் நான் ஆட் பண்ணதுனால எனக்கு காட்டுது. நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மைசேஜ் ப்ரௌசரில் காட்டும். இது என்ன ப்ராசஸ், இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் மைனிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. ஸோ ஹார்ட் மைனிங் வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்லா அதிக ஹைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ஹார்ட் மைனிங், உங்களுக்கே தெரியும் இல்லையா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனும் லான்ச் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட இது இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணுறாங்க. இது வந்து எதுக்கு நம்ம வந்து டெலகிராம் பாட்லேயே பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை தான். இது எதுக்கு நம்ம இந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாட்டு கிடையாது, நம்ம வந்து ஒரு ஹியூமன் தான். அந்த வெரிஃபை பண்ணுற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அது வந்து இந்த ஹார்ட் டோக்கனோட எக்ஸ்டென்ஷன் லிங்க் வந்து கீழே தரேன். அந்த எக்ஸ்டென்ஷன் லிங்க் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ காப்பி பண்ணிட்டு வந்துட்டு அவங்களோட மைசேஜ் ப்ரௌசரில் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து எப்படி நம்ம நார்மலாக வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் அந்த ஆட் பண்ணுவோமோ ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ஆட் டு க்ரோம் வரும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் லோட் ஆகிட்டு ரிமூவ் ஃப்ரம் க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் சரிங்களா. ஸோ அப்படி வந்துருச்சுனாவே இந்த இடத்துல வந்து ஷோவாக ஆரம்பிச்சிடும். அந்த எக்ஸ்டென்ஷன் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் டோக்கன் வந்து வந்துடும் சரிங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் வேலெட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களோட ஹார்ட் வேலெட் வந்து இது வந்து உங்களோட கீவேர்டு வந்து அதில் டெலகிராம் பாட்டில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஹார்ட் வேலெட்டோட டெலகிராம் கீவேர்டு வந்து இதில் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து வேலெட் வந்து அன்லாக் பண்ணி இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்டில் கொஞ்சம் ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து என்ன பண்ணிங்கன்னா ரெகுலராக வந்து கிளைம் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீ வந்து ஹியூமன் நீ ஒரு பாட் இல்லை ஹியூமன் தான் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி. ஏன்னா ஹார்ட் டோக்கன் வந்து நல்லா ஹைப்பில் போயிட்டு இருக்கக்கூடிய டோக்கனு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பை டோக்கன் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களால ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா இந்த அன்அஃபிஷியலாக பை டோக்கன்லாம் வந்து செல் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரபிள் பேலன்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹியூமன் தான் டெலகிராம் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து பேன் பண்ணாங்க ஹார்ட் வேலெட் சைட்லேருந்து. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணதாகவும் சில பேர் வந்து ஃபேக்கான டெலகிராம் பாட் வந்து யூஸ் பண்ணதாகவும் நிறையா நியூஸஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிறது பெட்டர் சரிங்களா. எக்ஸ்டென்ஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்ச நாள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெலகிராம் பாட்டில் கிளைம் பண்ணுறத இதில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் இங்கேயே இருக்கும். ஸோ பண்ணிக்கோங்க ஓகேவா. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐஸ்பர்க் அப்படிங்கிற மைனிங் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம்ல. அந்த ஐஸ்பர்க் அப்படிங்கிற மைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஏர்ட்ராப் வந்து கிளைம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறவங்க அதாவது நீங்கள் சீசன் 1 வந்து ஆட் பண்ணி வச்சிருந்தா அந்த டோக்கன் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களோட டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து கிளைம் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒர்த் இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். ஸோ நம்ம வந்து பண்ணது வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத பண்ணுது. எவ்வளோ டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 டான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணால் கிட்டத்தட்ட $6 கிட்ட வந்துச்சு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ இன்வெஸ்ட் பண்ணோம். எப்படி இந்த இது வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. அந்த ஏர்ட்ராப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து நான் ஏர்ன் பண்ணது ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,55,000 அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணேன் சரிங்களா. நான் நேற்று தான் வந்து கிளைம் பண்ணேன் இந்த ஐஸ்பர்க் அப்படிங்கிற டோக்கனு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் தான் சரிங்களா. ஸோ இந்த பாஸ் மூலியமாக எக்ஸ்ட்ராவும் டோக்கன் அலோகேஷன் வந்து கொடுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து டோட்டல் சப்ளையில் கிட்டத்தட்ட 60% கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டிக்கு வந்து ஏர்ட்ராப்பாக தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சரிங்களா. விருப்பம் இருக்கிறவங்க இல்லை ப்ரோ நான் வந்து ரிஸ்க் எடுக்க தயார் தான் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த ப்ராசஸ் இது பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு பரவாயில்ல எனக்கு வேண்டாம் நான் பண்ணலை அப்படின்னா உங்களோட விருப்பம் தான் கைஸ் ஓகேவா. நான் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீசன் 2 போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ எப்போ வந்து டோக்கன் டிஜி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த Q1 வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக Q2 வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிறத ஓகேவா.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் மெஸ் அப்படிங்கிற ஒரு மைனிங் வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். சொலானாவோட ப்ராஜெக்ட்டு. அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்டென்ஷன. அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா, உங்களோட மைசேஜ் ப்ரௌசர்லயே வந்துருங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த 3 டாட் பட்டன் இருக்கும். அத லைட்டா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணி வச்சிருக்க எல்லா எக்ஸ்டென்ஷனுமே இதுல வந்து காட்டும். சரிங்களா? இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல வந்து அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அந்த அப்டேட்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரம் எக்ஸ்டென்ஷன் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அப்டேட் எதுவும் காட்டுது. உங்களுக்கு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டுருக்கும். அது வந்து இடத்துல அப்டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டுருக்கும். சரிங்களா? அப்டேட்டிங்னு காட்டும். அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்டேட் ஆயிடும். சரிங்களா? இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலரா இந்த பிளாக் மெஸ் அப்படிங்கிற மைனிங்ல வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல லைவ்னஸ் செக் அப்படின்னு சொல்லிட்டு லைவ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அது வந்து நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு அல்லது இந்த டோக்கன் டிஜி வரைக்கும் நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லைவ்னஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணீங்களோ, அதனால நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பாட் இல்ல. நீங்க ஒரு ஹியூமன் தான் அப்படிங்கிறது தான். எல்லா விதமான ஏர்ட்ராப்லயுமே நீங்க ஒரு பாட்டா, ஹியூமனான்னு செக் பண்ற அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராசஸ் தான் இருக்கு. சரிங்களா? இத நீங்க பண்ணணும். பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா பண்ணிக்கோங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஹியூமன் தான் அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா கைஸ்? ஓகேவா? அவ்வளோதான் நினைக்கிறேன். சொல்ல வேண்டிய அப்டேட்லாம் சொல்லிட்டேன். இன்னும் ஏதாவது அப்டேட் வரும்போது நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து வீடியோ அப்லோட் பண்றேன். சரிங்களா? அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்மளோட டெலகிராம் சேனல மறக்காம ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.